ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோவில் போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி கையில் நல்லபடியாக மெஹந்தி வச்சு முடிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது. உடனே அந்த வழியால் நம்ம கார்த்திக் வந்ததும், டிரைவர் எனக்கு ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, கையில் மெஹந்தி வச்சதால என்னால் எடுக்க முடியலை, ஃபோன் எடுத்து கொஞ்சம் காதில் வைக்க முடியுமா அப்படின்னதும் கார்த்தியும் அதே மாதிரி ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம மயில். அதுக்கப்புறமா கார்த்தி கிளம்பலான்னு எடுக்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதிக்கு தண்ணி விடாய்க்குது போல இருக்கு. டிரைவர் தண்ணியும் சரியா விடாய்க்குது, அந்த பொட்டில் எடுத்து என் வாயில வைக்கிறியா அப்படின்னதும் அதே மாதிரி கார்த்தியும் பொட்டில் எடுத்து நம்ம ரேவதி வாயில வைக்கிறாங்க. இது பார்த்த மயில் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஐயோ எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதே, பார்க்க எனக்கு வெக்கமா வருதே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கார்த்தி கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் மயில் கார்த்தியை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா உள்ள ஒரே ரொமான்ஸ் போல இருக்கே அப்படின்னது, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லை ஃபோன் எடுத்து கொடுக்கறது என்ன, தண்ணி கொடுக்கறது என்ன, இதுக்கு பேர்லாம் என்னப்பா அப்படின்னு போது, அவங்க கையில் மெஹந்தி வச்சுருக்காங்க, பொட்டிலையோ இல்லை ஃபோனையோ தொட்டால் மெஹந்தியாக அழிஞ்சிடும்ல, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னது. ஏப்பா இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருந்ததாப்பா படிப்படியாக காதல் வளரும், நீ வேணும்னா பாரு, கண்டிப்பா ரேவதிக்கு மேல காதல் வரும், அதே மாதிரி உனக்கும் ரேவதி மேல காதல் வரும் அப்படின்னதும், ஆவுன்னா அங்க சுட்டி இங்க சுட்டி இங்கே முடிச்சிருங்க, விட்டுட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நடந்த விஷயத்த மயில் ராஜராஜ கிட்ட சொன்னதும் ராஜராஜனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சாக்குலேயே என் பொண்ணுக்கு மகேஷை விட கார்த்தி தான் தனக்கு சிறந்த மாப்பிள்ளைன்னு தெரிய வரணும், மாப்பிள்ளை அதான் என்னோட ஆசைங்கிற மாதிரி ராஜராஜன் நம்ம மயில் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மயில் இருக்காங்க இல்லையா, மயில் எப்படியாச்சும் இந்த மாயா மகேஷோட முகத்திலேயே கிழிச்சே ஆகணும், அத்தைக்கு நம்ம வெளிப்படுத்தினா போதும், அத்தையே கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கங்கிற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை தெரிஞ்சும் சாமுண்டீஸ்வரி தான் போட்ட சவாலுக்காக இப்படி கள்ளமனமாக இருந்துட்டு இருக்காங்க. இல்லை கடைசியில் எது டொஸ்ட் கொடுக்க போகிறாங்களான்னு தான் புரியல. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் எல்லாருமே முதல் நாளே மண்டபத்துக்கு போகணும் இல்லையா அப்படின்னு மண்டபத்துக்கு போகிறதுக்காக எல்லாத்தையுமே தயார்படுத்தி இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சிவனாண்டி பைக்ல மாசா இறங்குறாங்க. இதை பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இவன் எப்படி உள்ள இருந்து வெளியில வந்தான்னு, ஏய் இவ்வளவு சீக்கிரமா நீ வெளியில வருவன்னு எதிர்பார்க்கல, ஆமா யாருன்னு வெளியில எடுத்தான், இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன், உன் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த வேணாமா, அதான் எனக்கு எல்லா வழியிலையும் வாரத்துக்கு வழி இருக்கு வந்துட்டேன் அப்படின்னு போதும். என்னது என் பொண்ணு கல்யாணத்தை நீ நிறுத்த போறியா, இங்க பாரு என் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் நான் நடத்தையே தேடுவேன், உன்னால எதுவும் கிழிக்கவும் முடியாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சிவனாண்டி கிட்ட சவால் விடுறாங்க. ஏமா இவன்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் சிவனாண்டி கிட்ட நம்ம சந்திரா பேசிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அடுத்தடுத்து மாயா மகேஷ் பற்றி ரகசியங்கள் எல்லாத்தையும் இந்த மயிலும் சரி இதை டிரைவரும் சரி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒருவேளை தப்பி தவறி அந்த டிரைவர் அக்கா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அக்கா நம்பிடுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவன் ஏன் சொல்லாமல் இருக்கான்னு தான் எனக்கு புரியல. ஆனால் எப்படியோங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துடணும், இந்த கல்யாணத்தில் தான் நம்மளோட லட்சியமே இருக்குது அப்படின்னது. இங்கே பாரு சந்திரா, அதான் நான் வந்துட்டேன், கஷ்டப்பட்டு வந்ததே எப்படியாச்சும் அந்த ரேவதி கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்கு தான், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் கண்டிப்பாக என்னோட தலைமையில் நல்லா நடந்தே தீருங்கிற மாதிரி அந்த இடத்துல சிவனாண்டி ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எல்லாருமே கிளம்பி நேராக மண்டபத்துக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜ கார்த்தி இங்கால மயில் இவங்க முடிப்பேர் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுறது மாப்பிள்ளை, இப்போ ஒரு வேளை இந்த மாயா மகேஷ்ட உண்மை முகம் தெரியாமல் அந்த மகேஷ் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டா நம்ம என்ன பண்ணுறது மாமா, நான் இருக்கும் வரைக்கும் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்கிற மாதிரி கார்த்தி தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி உண்மை தெரிஞ்சோ அப்படியே அடக்கமாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக எப்படியோ எல்லாரும்
எல்லாருக்கும் டோஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கடைசி நொடியில் இந்த பக்கம் சிவனாண்டி சந்திராலாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருப்பாங்க. அப்போது சரியா மகேஷ் ரேவதி கழுத்தில் தாலி கட்டலான்னு போவாங்க. உடனே அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி எழுந்துடா அப்படின்னு சொல்லி நேராக நம்ம மகேஷை வந்து அசிங்கப்படுத்தி உடனே நம்ம கார்த்தி வந்து டிரைவர், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி என் வீட்டு மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளைனா அது நீ மட்டும்தான், கட்ட தாலியா அப்படின்னு போது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமியும் வந்து அந்த இடத்துல அவங்க வந்து பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு வந்திருப்பாங்க. உடனே அவங்களும் கண்ணா காமிப்பாங்க. அப்போ நம்ம ரேவதி வாழ்க்கையையும் சாமுண்டீஸ்வரியோட கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்காக கண்டிப்பாக கார்த்தியும் ரேவதி களத்தில் தாலி கட்டு தான் போகிறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம்